சமூக வலைதளங்களை பயன்படுத்துவோர் தேவைப்பட்டால் எப்படி புகார் அளிக்க வேண்டும் என்பது குறித்து சைபர் கிரைம் வழக்கறிஞர் கார்த்திகேயனுடன் நம் செய்தியாளர் சுப்பிரமணியன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சேலத்தில் கூட நேற்று ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்குது. நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. சமூக வலைதளங்களை பயன்படுத்தி இது போன்ற குற்ற சம்பவங்கள் அதிகளவு நடந்து கொண்டிருக்கிறது. இதை எந்த வகையிலான புகார்கள் மூலமாக நம் காவல்துறை அணுக முடியும்? அதற்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்குது? இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சைபர் கிரைம்னா அதிகமாக ரிப்போர்ட் ஆகிற கிரைமே சோஷியல் நெட்வொர்க்கிங் கிரைம்ஸ் தான். ஸோ இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் கிரைம்ஸ்க்கு மெயின் ரீசன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தான். ஸோ உங்களோட ப்ரொஃபைல், ஒரு ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் எடுத்தேன் அப்படின்னா உங்களோட நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்களோட ஹோம் டைம் என்ன, உங்கள் பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த காலேஜில் படிச்சிங்க, இப்போ எந்த ஊரில் இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி என்ன கம்பெனியில் வேலை செஞ்சீங்க, இப்போ இங்கே வேலை செஞ்சிட்ருங்க, லாஸ்ட் இயர் வெக்கேஷன் எங்கே போனீங்க, லாஸ்ட் மந்த் எந்த மூவிக்கு போனீங்க, லாஸ்ட் வீக் என்ன சாப்பிட்டீங்க, இன்றைக்கி என்ன பண்ணினீங்க, காலையில் எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் ரீச் ஆனீங்க, இத்தனை விஷயங்களையும் நம்ம ஆன்லைனில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாம் தான் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் லைக் யுவர் பர்சனல் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியில் கொடுத்துறீங்க. ஸோ உங்களோட டிஜிட்டல் டிஎன்ஏவே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஏன் சைபர் ஸ்டாக்கர்ஸ் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுறாங்க ரியல் வேர்ல்டு விட அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அனானிமிட்டி. ஸோ யார் எங்கேருந்து பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாது அப்படின்ற ஒரு ரீசனால தான் எல்லாருமே இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் வருது. ஸோ அதை சைபர் ஸ்மர்ரிங் அப்படின்னு டிஃபமேஷன். ஸோ ஒருத்தரை பற்றி தப்பாக பேசணும் அப்படின்னா அவர் ஒரு ஃப்ராடு, சீட்டின்னு ஆன்லைனில் போட்டாங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் சைபர் டெஃப். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இட்ஸ் கால் சைபர் புல்லிங். ஸ்கூல்ஸில் படிக்கிற கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தரும் புல்லி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்கிற விஷயங்கள் எதனால் அப்படின்னா the information is being shared. Information is being completely transparent. அதே மாதிரி இப்போ ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபேஸ்புக்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற போது சில இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க, உங்கள் நேம், இமெயில் ஐடி எல்லாம் கொடுப்பீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் நேம் கொடுங்க, உங்கள் இமெயில் ஐடி இதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்குன்னு ஒரு தனி இமெயில் ஐடி வச்சுக்கோங்க, அதை மட்டும் கொடுங்க. மற்றபடி ரெஸ்ட் ஆஃப் த ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும் அத்தனையும். பிகாஸ் நீங்கள் உங்கள் காலேஜோட அட்மிஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதில்ல, ஜாபோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில்அப் பண்ணுறதில்ல. அதனால் எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்காதீங்க. நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் பாதிக்கப்படுறாங்க, ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் சொன்னீங்க பெண்கள் பாதிக்கப்படும் நேரத்தில் அவங்க எப்படி தைரியமாக போய் காவல் நிலையத்திலோ இதற்காக புகார் கொடுப்பதற்கு முடியும்? அது மட்டும் இல்லாமல் அந்த புகார் கொடுப்பதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குதா? சைபர் கிரைமில் தான் புகார் கொடுக்கணுமா? எந்த காவல் நிலையத்திலும் புகார் கொடுக்கலாமா? சரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படி இந்த மாதிரி சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு இன்ஸ்பெக்டர் அண்ட் எபோவ், இன்ஸ்பெக்டர்லேருந்தே பவர் இருக்குது. ஸோ இது நீங்கள் சைபர் கிரைம் செல்லில் தான் போய் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சைபர் கிரைம் செல் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு 2-3 இடத்துல மட்டும் தான் இருக்குது, மற்ற இடத்துல எல்லாம் கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணால் நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் எதுவோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபேக்கான ப்ரொஃபைல் இருந்தால் அதனோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இன்ஸ்பெக்டர் ஹேஸ் த பவர். இது நிறைய இடத்துல போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் தெரியுறதில்ல. ஸோ அவங்க ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா இது இங்கே வராதுங்க, நீங்கள் சைபர் கிரைம் செல்லில் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னா இட்ஸ் நாட் லைக் தட். ஐடி ஆக்ட் படி பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் இஸ் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். செக்ஷன் 78 இன்ஸ்பெக்டருக்கு பவர் இருக்குது. அவங்களே அதை வாங்கி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். வேணும்னா அவங்க அசிஸ்டன்ஸ் சைபர் கிரைம் செல் மூலியமாக அசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். சிபிசிஐடி சைபர் செல் மூலியமாக அசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்.